அற்புதம், அற்புதம். அற்புதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். அற்புதம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன நெனைச்சுக்கிறாங்க, நான் 100 பேய் ஓட்டுனேன், நானு கேன்சர் சுகமாக்குனேன், நான் எய்ட்ஸ் சுகமாக்குனேன், எய்ட்ஸ் நோய் சுகமாக்குனேன், நான் வந்து கண் பார்வை ஜெபம் பண்ணி கண் பார்வை குடுத்துட்டேன், கண்ணு தெரியுது, நான் ஜெபம் பண்ணி ஜுரம் நீங்கிச்சு, நான் ஜுரம் பண்ணி கட்டிலாம் கரைஞ்சு போச்சு, காணாம போச்சு அப்படின்லாம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அற்புதத்த நம்புற ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் குறை சொல்ல விரும்பல. நம்ம தாண்டி வரணும். நானும் ஒரு 20 வருஷமா அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ இப்போ நம்ம ஒருத்தர் பேய் ஓட்டுறோம். அந்த பேய் ஓட்டுனோனே அவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், போ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ சில பேருக்கு கேன்சர் சுகமாக்குறோம், கேன்சர் நோய் சுகமாக்குறோம். அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் போமாட்டாங்க. சில பேர் எப்பேர்ப்பட்ட நோய் இருந்தாலும், ஏசப்பா காலத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் சுகம் பெற்றாங்க. முடவர்கள், குருடர்கள் எத்தனையோ பேர் சுகம் பெற்றாங்க. அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கன்ஃபார்மா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, இம்மையில கடவுள் சில அற்புதம் செய்றாரு, செய்யாம போறாரு. ஆனாலும் அது வந்து பரலோகத்துக்கு நம்மள கொண்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். பரலோகத்துக்கு கொண்டு போதுன்னா நற்குணங்கள், நற்பண்புகள் நம்ம இருதயம் மாற்றப்பட்டு, அதாவது உலகத்துக்கு எபிரெயர் ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்னு சொல்லிட்டு இந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மனசு மறுரூபமாகணும். நம்ம மனசு மறுரூபமாகி எந்த சிச்சுவேஷன் நம்மனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே நம்ம பகுத்தறிவுள்ளவர்களா இருக்கணும். நம்ம வந்து நற்பண்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம வந்து நல்ல குணமுள்ளவர், நல்ல குணாதிசயம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு நான் அற்புதம் செஞ்சேன். ஆனா இதெல்லாம் பைபிள் தான் இருக்குது உபதேசம். ஆமா, இந்த உபதேசம் பைபிள் தான் இருக்குது. இல்லைன்னா சொல்ல. எல்லாம் அந்த 5 உபதேசமும் பைபிள் தான் இருக்குது. 5 பிரிவுகளும் பைபிள் தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் தாண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நான் குற்றப்படுத்தலை. அப்போது அற்புதம் செய்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓய்க்கார் எல்லாம் உங்களுக்கு உங்களோட ரெக்வஸ்ட் என்ன கேட்குறேன்னா, அதில் நின்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி வாங்க. அது 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 வந்து அற்புதம் செய்து நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அது பூமிக்குரிய ஒரு இளைப்பாறு கிடைக்கலாம். பட் ஆனால் அது பரலோகத்துக்கான வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனம் மறுமாகணும். குழந்தை போல கள்ளம் கபடற்ற உள்ளம் போல குழந்தை போல மனசு மாறணும். நம்ம கேரக்டர் மாறணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 3வது தரிசனம்னா தீர்க்கதரிசனம். எப்போ பார்த்தா தீர்க்கதரிசனம், உனக்கு இது நடக்கும், உனக்கு அது நடக்கும், உனக்கு இது நடக்கும், எதிர்காலத்தில் உனக்கு நல்ல மாப்பிள்ளை வரும், எதிர்காலத்தில் நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறுவேன், நீ எதிர்காலத்தில் அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, நீ நீ பெரிய அரசியல் தலைவராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அந்த தீர்க்கதரிசனம் அது குறைவு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தீர்க்கதரிசனம் வந்து சில நடக்கும், சில நடக்காமல் போகும். நடந்தாலும் அது அன்மெச்சூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நான் வந்து நான் சொல்கிறதுல அப்படி நடக்குது, நான் ஜெபம் பண்ணா சுகமாகுது, பேய் ஓடுது, நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நான் பெரிய வித்தியாசத்துக்கு